இந்த வயநாடு மழை பயஞ்சு அழிவுகளை முன்னிட்டு மதுரையில் இந்த கேஆர்ஐ ஏரோநாட்டிக்கல் காலேஜ் அழகர் கோயில் சார்பாக ஃபண்டு கலெக்ஷன் பண்ணுறாங்க. மதுரையில் இவங்க தான் முதல் படி எடுத்து வச்சு வசூல் பண்ணி அங்கே அனுப்புகிறாங்க. இப்போ மதுரை ரயில்வே ஜங்ஷனில் இந்த மாதிரி ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்களும் பொதுமக்களோ காலேஜு இதே மாதிரி எல்லா பேரும் இந்த மாதிரி ஃபண்டு கலெக்ட் பண்ணி நம்மளால முடிஞ்சதை வயநாட்டுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ இந்த கேஆர்ஐன் காலேஜ் ஏரோநாட்டிக்கல் காலேஜ் வந்து நல்லா பண்றாங்க. இதே மாதிரி எல்லா காலேஜும் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். கேஆர்ஐ காலேஜ் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் சார்பா பெரியார் நிலையம் ஃபுல்லா ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டோம். நம்ம சொல்லுவோம் போலீஸ்னாலே வந்து கெட்டவங்க, அவங்க வந்து 100 ரூபா கொடுக்குறாங்க, தொப்பி குச்சி என்னென்னமோ சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு நான் மீட் பண்ண எல்லா போலீஸுமே குறைஞ்சது 500 ரூபாய்க்கு மேல போட்டிருக்காங்க. பெரியார் நிலையம்ல இருக்கிற எல்லா போலீஸும். ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு ராயல் சல்யூட் பண்ணிட்டு பெரியாரை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு இப்போ நாங்க மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இங்க உள்ள பேசஞ்சர்ஸ் கிட்டையும் மணி கலெக்ட் பண்ணிட்டு இங்க உள்ள போலீஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, ஆட்டோ டிரைவருடைய மனசு எப்படி இருக்குன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்த நாக்கு டிஃபன் பாக்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து என்ன தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த மனுஷன் எந்த மனுஷனுடைய நாக்கு கீழே விழுந்துச்சுன்னு சொல்லி தெரியாமல் தேடிட்டு இருக்காங்க. சரி, இதுதான் இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஒரு ஜேசிபி விட்டு எடுக்கும்போது ஒரு ஹியூமனுடைய பாடி 2ஆக கட் ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ இதில் ஜேசிபிக்காரரை குறை சொல்கிறதா இல்லை நிலச்சரிவை சொல்கிறதா என்ன சொல்கிறதே தெரியாத ஒரு மோசமான ஒரு நிலைமையில் அங்கே போயிட்டுருக்கு. நம்ம சொல்கிறோம் வந்து தமிழ் மக்கள் வந்து எல்லாருக்கும் சமமாக இருப்போம், அது உண்மை தான். இப்போ நம்ம ஜென்ரலாகவே தமிழ்நாட்டுக்காரங்க வெளியில் போனோம் அப்படின்னா இந்தியாவான்னு தான் கேட்போம். ஆனால் ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய ஊர் சொல்லி கன்னடமா மலையாளியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் நம்ம தமிழ் மக்கள் வந்து அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே சரிசமமாக நினைக்கிற ஒரு மக்கள் தான் நம்ம தமிழ் மக்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்க நம்மளுடைய மாநிலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது நம்ம பெருசாக எதுவும் பண்ணலனாலும் கொஞ்சமாக நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ கலெக்ட் பண்ணி கொடுக்குறதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்காக ரயில்வே ஸ்டேஷனில் சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் இங்கே இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ் அவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு 300 ரூபா 400 ரூபா தான் சம்பாதிப்பாங்க. ஆனால் நாங்கள் வச்ச உடனே பாக்ஸ் வந்து போட்டதே ஒரு ஆட்டோக்காரன் தான் போட்டாங்க, அதுவும் 100 ரூபா போட்டாங்க. அவங்களுக்கு 100 ரூபான்றது ஒரு சவாரி கிடைக்கணும் அவங்களுக்கு. ஸோ அந்த மனசு இதுதான் நம்ம தமிழ் மக்கள்ன்றதுக்கு ஒரு சாட்சி. இதுதான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்னும் நிறையா புது விஷயங்களை நம்ம இதில் கவர் பண்ணுவோம்.
ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் சார்பா ரயில்வே ஸ்டேஷன்ல பெரிய ஒரு சப்போர்ட் கிடைச்சது. எங்க டயத்துக்குன்னு சொல்லி அங்க தேஜாஸ் ரீச் ஆச்சு மதுரை, சென்னை டு மதுரை வந்தது. அவ்வளோ பேசஞ்சர்ஸ் வந்தாங்க, எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. மோர் ஒரு ரயில்வே ஸ்டாஃப்ஸ் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்றதை விட ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணாங்க. இங்கே நில்லுங்கப்பா, இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் இப்போ மதுரை எம்ஜிஆர் நிலையம், அதாச்சும் பழைய பேர் வந்து மாட்டுத்தாவணின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே கான்ட்ரிபியூஷன் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். பார்ப்போம் இங்கே உள்ள மக்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு, பஸ் டிரைவர்ஸோடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு, அண்ட் இங்கே வர பேசஞ்சர்ஸ் என்னென்னலாம் சொல்ல போறாங்க, இந்த வயநாடை பற்றி யார் யாருக்கு தெரிஞ்சிருக்குன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ. இந்த காலேஜும் பண்ணியிருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியல பண்ண மாதிரி. ஆனால் எங்கள் பசங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்குரிய ஒரே காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து கோடிக்கணக்காக கலெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் நாங்கள் ஒரு இனிஷியேட்டிவாக ஆரம்பித்து எல்லா காலேஜும் பண்ணணுன்றதை நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அமௌண்ட் கலெக்ட் ஆயிருக்குன்றதை நான் லைவாக தான் கவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ